பாகம் 13. இப்ப நிஜமாவே தமிழ் என்ன மறக்கலையா? இன்னும் என்னதான் லவ் பண்றானா என யோசிக்க யோசிக்க அவளுக்கு வியர்க்க தொடங்கியது. இல்ல இல்ல, இப்படி நடக்க கூடாது, நடக்கவே கூடாது என தனக்குத்தானே கூறிக்கொண்டவள் தலையை அழுந்த கோதியவாறு யோசித்துக் கொண்டே அமர்ந்திருந்தாள். அங்கே கவினோ இசையிடம், என்னடா இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் சொல்லு? அப்ப இருந்த தெளிவு ஏன் உனக்கு இப்ப இல்ல என விடாமல் கேட்க, இசையோ, பயம்டா பயம். நான் மறுபடியும் போய் என்னோட காதல சொன்னா அவ என்ன வெறுத்துருவாளோன்னு பயம், போதுமா என ஆதங்கமாய் கூறினான். என்னடா சொல்ற? பயமா? அவ எதுக்கு உன்னை வெறுக்க போறா? நீ இவ்ளோ நாள் அவளை தொந்தரவு பண்ணாம உன் காதலையும் மறக்காம இருந்திருக்க. இப்படி தனக்காக காத்திருக்கிற ஒருத்தன் கிடைச்சா எந்த பொண்ணுதான் மிஸ் பண்ண நினைப்பா? எனக்கு என்னமோ நீதான் சொல்லாம டைம் வேஸ்ட் பண்றேன்னு தோணுது என கவின் கூற, இந்த மச்சான், கண்டிப்பா அவ என்ன வெறுத்துருவா. வீணா அவளோட வெறுப்ப சம்பாதிக்க விரும்பல. டேய், என்னடா பேசுற நீ? லாஜிக்கே இல்லாம. லவ் சொன்னா யாராவது வெறுப்பாங்களா? சரி, அப்படியேனாலும் எதை வச்சு இவ்ளோ உறுதியா அவ உன்னை வெறுத்துருவான்னு சொல்ற என கவின் கேட்க, அவனோ, நான் சென்னை வந்த அப்புறம் ஒரு 5 மாசம் கழிச்சு எக்ஸாம் எழுத மறுபடியும் காலேஜ் போனேன். சனா கிட்ட பேசலாம்னு அவ எக்ஸாம் எழுதி முடிக்கிற வர வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவளும் வந்தா. அப்போ என கூற ஆரம்பித்தவன் அன்று நடந்ததை கூறினான். அன்று தேர்வினை எழுதி முடித்தவள் வெளியே வந்து கொண்டிருக்க அவளை ஒருவன் இடைமறித்தான். சாதனா, ஒரு நிமிஷம் நில்லு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என அவன் கூற, சாதுவோ, சொல்லு பிரகாஷ், என்ன விஷயம் என்றால் கேள்வியாய் அவனை நோக்கியபடி. எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். 3 மாசத்துக்கு முன்னாடி உன்கிட்ட என் லவ்வ சொன்னேன். எவ்வளவு நாள் தான் உனக்காக நான் வெயிட் பண்றது? என்னால உன்னை மறக்கலாம் முடியாது. எனக்கு பதில் சொல்லு என அவன் வம்படியாக கேட்க, சாதுவோ, இங்க பாரு பிரகாஷ், நீ லவ் சொன்ன அன்னைக்கே என்னோட முடிவை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் நீ எனக்காக வெயிட் பண்ணா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நீ கேட்ட ஒரு நிமிஷமும் முடிஞ்சிருச்சு. நான் சொல்ல வேண்டிய முடிவையும் சொல்லிட்டேன், வழிய விடு என சாதனா செல்ல போக அவளின் கையை இறுக்கி பிடித்த பிரகாஷோ, ஏய், என்னடி நானும் பாத்துட்டே இருக்கேன், ரொம்ப தான் ஓவரா பேசுற. அழகா இருக்குன்னு திமிரா? எப்ப பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் உன் பின்னாடி சுத்திட்டே இருக்கணுமா என கோபமாய் பேசியவன் இடையே 2 தகாத வார்த்தைகளை பயன்படுத்த, இதனையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இசையோ கண்ணில் கோபக்கனல் கக்க கை முஷ்டியை மடக்கி அவன் மூக்கிலேயே குத்தினான். ஏண்டா, நீ விரும்புற பொண்ணு பதிலுக்கு உன்னை விரும்பலனா இப்படிதான் எச்சத்தனமா பேசுவியா? காதலிச்ச பொண்ண இப்படி பேச எப்படிடா மனசு வருது? இதுக்கு பேரு காதல்னு சொல்லாத. இன்னொரு தடவை இவகிட்ட பிரச்சனை பண்ணேன்னு கேள்விப்பட்டேன், மவன உன்னை காலேஜ்லயே படிக்க விடாதபடி பண்ணிருவேன் என கோபமாய் பேசியவன் மீண்டும் அவனை அடிக்க போக, சாதனாவோ, விடு தமிழ், அவன் கிடக்கான், பிரச்சனை வேண்டாம் என கூறி அவனை தடுத்தவள் பிரகாஷிடம் திரும்பி, டேய், ஆம்பளனா இவன மாதிரி இருக்கணும். இவனும் என்கிட்ட அவன் லவ்வ சொன்னான். நான் இஷ்டம் இல்லைன்னு சொன்னதுல இருந்து அத பத்தி என்கிட்ட பேசக்கூட இல்ல. பாத்து கத்துக்கோ என கூறியவள் இசையை அழைத்து கொண்டு செல்ல போக, பிரகாஷோ, தோடா ஹீரோயிசமா? இப்ப இந்த அம்மா உன்னோட ஹீரோயிசத்தை பார்த்து உன் லவ்வ ஏத்துப்பாங்க, அதுதானே உன்னோட பிளானு என இசையை மட்டமாக அவன் பேச பலாரென அறைந்தாள் அவனை சாதனா. தனக்காக கோபம் கொண்டு அவனை அறைகிறாள் என இசையின் மனதில் ஒரு கணம் தோன்றிய சந்தோஷம் அவள் கூறிய அடுத்த வார்த்தையில் காணாமல் போனது. டேய், அவனை என்ன உன்ன மாதிரி கீழ்த்தரமா நினைச்சியா? அவன் என்னோட ஃபீலிங்ஸுக்கு மதிப்பு கொடுக்கறவன். உன்னையும் அவனையும் கம்பேர் பண்ணி அவனை அசிங்கப்படுத்தாத. இந்த உலகத்திலேயே உன்னை ரொம்ப வெறுக்கிற ஆள் நானாதான் இருப்பேன். மூஞ்சிலேயே முழிக்காத என கூறியவள் விறுவிறுவென சென்று விட்டாள். இவ்வாறு அன்று நடந்ததை கூறி முடித்த இசை, இப்ப சொல்லுடா, இப்படி என்ன உயர்வா நினைக்கிறவ கிட்ட மறுபடியும் என் காதல நான் எப்படி சொல்லுவேன்? அவ என்னையும் அவன மாதிரி நினைச்சிட்டா அவ்வளவுதான், அத தாங்குற அளவுக்கு என் மனசுக்கு தைரியம் இல்ல என கண் கலங்க கூறினான். சரி, அப்போ அவளை மறந்துரு என கவின் கூற, அதுவும் என்னால முடியாதுடா. என்னோட இசைக்கு சமமா அவளை நான் நேசிக்கிறேன்டா, சத்தியமா மறக்க முடியாது என கூற, டேய், இப்ப எப்படிதான் அவளுக்கு நீ இன்னும் அவளுக்காக காத்துட்டு இருக்கன்னு தெரியும்? நீயும் அவனும் எப்படி ஒண்ணாவீங்க? அவன் அவளை தப்பா பேசினான், அதனால அவ அவனை வெறுக்கிறா. நீ தப்பாலாம் பேச போறதில்ல, அப்புறம் என்ன? இல்லதான், ஆனாலும் மனசு தடுக்குது. சரி, இப்ப இதுக்கு என்னதான் முடிவு? அப்போ சொன்னாதானே அவளுக்கு உன் காதல் புரியும்
என பொறுமையிழந்து கவின் கேட்க, சொல்லிதான் புரியணுமா என்ன? எனக்கு நம்பிக்கை இருக்கு. காலம்தான் பதில் சொல்லணும் என இசை கூற, என்னடா உளற நீ? அது எப்படி? என்னோட செயல்ல நான் அத நிரூபிப்பேன். ஒருவேளை நான் இன்னைக்கு பாட்டு பாடின வீடியோ அவ பாத்திருந்தா, கண்டிப்பா நான் இன்னும் அவள லவ் பண்றேனோன்னு சின்ன சந்தேகமாவது அவனுக்கு வந்திருக்கும். பாக்கலாம் என கூற, என்னவோ சொல்ற. சரி வா வீட்டுக்கு போலாம் என உணவகத்திலிருந்து வீட்டிற்கு சென்றனர் இருவரும். அவ்வாறே அந்த நாள் குழப்பமாக கழிய, மறுநாள் அழகாக விடிந்தது. எழுந்ததும் விறுவிறுவென பல் துலக்கி தனது எனர்ஜி பூஸ்டரான காஃபியை குடித்து முடித்தவள் தனது லேப்டாப்பை எடுத்து மும்முரமாக ஏதோ செய்து கொண்டிருந்தாள். அதனை கண்ட அவளின் அன்னை பத்மா, என்னடி எப்பவும் ராத்திரி தானே உன் கதைய ஆரம்பிப்ப, இப்ப என்ன காலையிலேயே எந்திரிச்சு உட்கார்ந்திருக்க என கேட்க, அவளோ, அதுவா, இனிமே நீயும் அப்பாவும் என்ன கதை எழுதாதன்னு திட்டவே மாட்டீங்க, அதுக்காக தான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன் என அவள் கூற, அவரோ, என்னடி சொல்ற? எப்படினாலும் நீ கதை எழுதுறத நாங்க வேணாம்னு தான் சொல்ல போறோம். எங்களுக்கு உன் கதைய விட நீதான் முக்கியம். அப்படி இருக்கும்போது நாங்க திட்டாம இருக்கிறதுக்கு நீ என்ன செஞ்சிட்டு இருக்க என அவர் கேட்க, அதெல்லாம் அப்படிதான். அதாவது எதுக்கு ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத வேலைய உட்கார்ந்து செய்யறேன்னு தானே 2 பேரும் திட்டுனீங்க. இனிமே பிரயோஜனம் இருக்கும். அதாவது என்னோட கதை மூலமா நான் சம்பாதிக்க போறேன். என்னோட கதை எத்தனை பேர் எவ்வளவு பக்கம் படிக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு காசு கிடைக்கும். இனிமே நீங்க திட்ட மாட்டீங்க தானே என அவள் கூற, அவளின் அப்பா வெளியே இருந்து உள்ளே வந்து, அப்ப இந்த காசு கிடைக்கலன்னு தான் நாங்க உன்னை எழுத வேணாம்னு சொன்னோம்னு சொல்றியா என ஆதங்கமாய் கேட்க, இல்லப்பா அப்படி சொல்லல, இனிமே பிரயோஜனப்படும்னு தான் சொல்ல வரேன். என்னமோ பண்ணு என திட்டியவர் சென்று விட்டார். இவள் எவ்வளவு கூறினாலும் இதனை விடமாட்டாள் என நினைத்த பத்மாவும் அமைதியாக சென்று விட்டார். இப்படிதாங்க நிறைய பேர், முக்கால்வாசி எல்லா எழுத்தாளருமே காசு சம்பாதிக்கணும்னு நோக்கத்தோட எழுத ஆரம்பிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது மட்டும்தான் காரணமா இருக்கும். பிடிச்சத செய்யதான் இங்க ஏகப்பட்ட தடைகள் வருமே. ஆனா அதே நாம அது மூலமா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா, அதுக்கப்புறம் அத செய்யாதன்னு நம்மள சொல்ல மாட்டாங்க. இதுதான் உண்மை. அக்கறை ஒரு பக்கம் இருந்தாலும், சம்பாதிக்க ஆரம்பிச்ச அப்புறம் நமக்கு கிடைக்கிற பேச்சுக்கும், சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கிற பேச்சுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே இது பொருந்தும். நோ ஒன் பிலீவ்ஸ் யுவர் ட்ரீம் அன்டில் யூ மேக் மணி அவுட் ஆஃப் தட் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? யாரா இருந்தாலும் அவங்களோட திறமைக்கு மதிப்பு கொடுங்க. கண்டிப்பா அவங்க முயற்சி நிறைவேறும். போற போக்குல ஒரு சோஷியல் மெசேஜ். அவ்வாறே 2 நாட்கள் கழிய, இசை அவனது சிங்கிங் புரோகிராமில் கலந்து கொள்ளும் முதல் நாளும் வந்தது. இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு நாளும் லைவாக ஒளிபரப்பப்படும். தற்செயலாக அன்று தொலைக்காட்சியில் ஒவ்வொரு சேனலாக மாற்றிக்கொண்டே வந்தாள் சாதனா. பாடும் புரோகிராம் அவளின் கண்ணில் பட்டது. இதுதானே தமிழ் பாடப்போற புரோகிராம்னு அன்னைக்கு பாரு சொன்னா என மனதில் நினைத்தவள், கடவுளே, அவனோட இந்த கனவாவது நிறைவேறணும், அவன் பெரிய பாடகனா ஆகணும் என மனதில் வேண்டியபடி அந்நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தாள். ஒவ்வொருவராக பாடி முடிக்க இசை தமிழ் பாடும் அந்த தருணமும் வந்தது. கேமராவை பார்த்து ஒரு கணம் சிரித்தவன் பாட ஆரம்பித்தான். ஏனோ அவன் சிரித்தது சாதனாவை நேரில் பார்த்து அவன் சிரிப்பது போலவே அவளுக்கு தோன்றியது. என்னால் மறக்க முடியவில்லை. அவளுக்கு வழிகள் தெரியவில்லை. மனது தாங்கவில்லை. என்னாலா ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கண்கள் இமையை மூடிக்கொண்டேன். கனவில் வந்து வந்து சென்றாய். காதல் நம்பி சென்றேன். இன்று காயம் கொண்டு வந்தேன் என உருக்கமாக பாடி முடிக்க இருவரது கண்கள் கலங்கின. ஒன்று இசையின் கண்கள், மற்றொன்று அவன் உருக்கமாக பாடுவதை கேட்ட சாதனாவின் கண்கள். அவள் கண்கள் கலங்கியிருப்பதைக் கண்ட அவளின் அன்னையோ, அடியே, பாட்டுதானே அவன் பாடுனா, நீ ஏன் சோகசீன் பார்த்த மாதிரி அழற என அவர் கேட்க, அவளோ பட்டென தன் கண்களை துடைத்து கொண்டு, அது ஒண்ணுமில்லம்மா, இந்த பையன் ரொம்ப உருக்கமா பாடுனா, அதான் கண்ணு கலங்கிட்டு என கூறி சமாளித்தாள். இங்கே அவன் கண்களை துடைத்துக் கொண்டிருக்க நிகழ்ச்சி தொகுப்பாளினியோ, என்ன மிஸ்டர் இசைத்தமிழ், ரொம்ப எமோஷனல் ஆகிட்டீங்களா என அவள் கேட்க, அவனோ, இல்ல, இன்வால்மெண்ட் அதிகமாயிட்டு என கூறி நிறுத்தி கொண்டான். அனைவரும் அவனை பார்ப்பார்கள் என்று. ஓகே மிஸ்டர் இசை, உங்க லவ்லி பர்ஃபார்மன்ஸுக்கு ஜட்ஜஸோட கமெண்ட் கேட்டுடலாம் என அவள் கூற, ஒவ்வொரு ஜட்ஜாக அவனுக்கு கமெண்ட்ஸ் கூறினர். அதில் ஒருவர், வாவ் இசை, உணர்வு பூர்வமான ஒரு பர்ஃபார்மன்ஸ்,
அப்படியே நிஜமான ஃபீலிங்ஸோட அவ்ளோ அருமையா பாடுனீங்க. அதுலயும் இந்த சாங் ஒரு லேடி ஒரு பாய்க்காக பாடுன சாங். ஆனா நீங்க அத உங்க ஸ்டைல்ல பாய் கேர்ள்க்கு பாடுற மாரி அவங்கிற வார்த்தைக்கு பதிலா அவள்னு வச்சு பாடுனீங்க. நீங்க அத மீன் பண்ணி தான் பாடுனீங்களா? இல்ல ஃபீல் பண்ணி பாடுனதுனால உங்கள அறியாம வந்துச்சா தெரியல. ஆனா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோல்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் என அவனை பாராட்டினார். அவனும் நான் யார நினைச்சு பாடுறேனோ அவளுக்கு இது புரியுதா என்னன்னு தெரியல என மனதில் விரக்தியாக நினைத்து கொண்டு நன்றி கூறி விடை பெற்றான். அதனை எல்லாம் டிவியில் பார்த்து கொண்டிருந்த சாதனாவோ என்ன நினைச்சுதான் பாடுறானா இல்ல எனக்கு தான் அப்படி தோணுதா தெரியலையே. கடவுளே, என்னோட அதிகபட்ச பிரார்த்தனையே அவன் என்ன மறந்திருக்கணுங்கிறது தான். ப்ளீஸ் கடவுளே என மனதில் வேண்டிவிட்டு ஆசைப்பட்ட ஒன்று கிடைக்காமல் போவதை விட கிடைக்கும் என தெரிந்தும் இதனை வேண்டாம் என மறுக்கும் தருணம் மிக கொடியது என ஒரு கவிதையை தட்டச்சு செய்து பதிவிட்டுவிட்டு தனது பணியை தொடர்ந்தாள். ஏனோ மனதில் உள்ள பாரங்களை யாரிடமும் சொல்ல இயலா நேரங்களில் எழுத்துக்களாக வடித்து ஆறுதல் தேடுவதும் ஒரு சுகமே. சிறிது நேரத்தில் அலைபேசி எடுத்து பார்த்தவளுக்கு யோசனையில் புருவம் சுருங்கியது. மீண்டும் அன்று போல் உன்னவனின் உயிர் நீ என்ற ஐடியிலிருந்து ஆசைப்படுவதே இங்கு பலருக்கு ஆசை. ஏனோ ஆசைப்படக்கூட கொடுத்து வைக்கவில்லை எனக்கு என குறுஞ்செய்தி வந்திருந்தது. அதை கண்டவள் யாருப்பா இது, எத்தனை தடவை தான் பிளாக் பண்றது, மறுபடியும் அதே பேர்ல அக்கவுண்ட் ஆரம்பிச்சு வந்து மெசேஜ் பண்றாங்க என நினைத்தவள் பொறுமை இழந்து ஹலோ யார் நீங்க, எதுக்கு மறுபடியும் மறுபடியும் வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க என்று குறுஞ்செய்தி அனுப்பினாள். பாகம் 14. சிறிது நேரத்தில் அங்கிருந்து பதில் வந்தது. அப்பாடா, இப்பயாச்சும் பதில் வந்ததே. ஹாய்ங்க, என் பேர் மொழி என வந்திருக்க அதனை கண்டவளுக்கு மூக்கு புடைக்க கோபம் வந்தது. கொய்யால, நான் எவ்வளவு கோபமா பேசுறேன், அவன் என்ன அறிமுக படலம் நடத்திட்டு இருக்கான் என மனதில் முகமறியா அவனை அர்ச்சித்து விட்டு ஹலோ, உங்க கூட அறிமுகமாக நான் மெசேஜ் பண்ணல என அனுப்பினாள். கோபமாய் இருக்கும் இமோஜியை அனுப்பியபடி அதற்கு அவனோ நீங்க தானங்க யார் நீங்கன்னு கேட்டீங்க, யாருன்னு கேட்டா பேரு தானே சொல்ல முடியும் என்றான் விவரமாக. அட கடவுளே, இப்படி மாட்டிக்கிட்டோமே என நினைத்தவள் அதுக்கு அடுத்து கேட்ட கேள்வி கண்ணுல படலையா உங்களுக்கு, எத்தனை தடவை உங்க ஐடியை நான் பிளாக் பண்றது, எதுக்கு மறுபடியும் புது ஐடியில இருந்து வந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கீங்க என அனுப்பினாள். ஏங்க, அத அடுத்த மெசேஜ்ல சொல்லலாம்னு தாங்க டைப் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க அதுக்குள்ள வேற கேள்வி கேட்டீங்க என அவன் அனுப்ப அவன் கூறுவது சரியாக இருந்தாலும் இப்பொழுது இவனிடம் பேச பொறுமை இழந்து பதிலேதும் அனுப்பாமல் வைத்து விட்டாள். 5 நிமிடத்திற்கு பிறகு மெசேஜ் வந்தது. மீண்டும் டென்ஷன் எதுவும் பண்ணிருந்தா சாரிங்க, நான் மொழி, உங்களோட எழுத்துக்களுக்கு நான் ரசிகன், உங்க கவிதை எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு கேன்சர் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன்னு வேற சொல்லிட்டாங்க, ரொம்ப வருத்தப்பட்டேன், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல இருந்த நேரத்துல எனக்கு ஆறுதலா இருந்தது உங்க கவிதைகளும் கதைகளும் தான், அத படிக்கலனா எனக்கு அன்னைக்கு நாளே ஓடாது, அந்த அளவுக்கு உங்க எழுத்துக்கு நான் ரசிகன், சாரி என்னோட சோக கதைய சொல்லி சிம்பதி கிரியேட் பண்ணணும்னு நினைச்சு நான் சொல்லல, எந்த அளவுக்கு எனக்கு உங்க கவிதை பிடிக்கும்னு சொல்றதுக்கு இதை தவிர வேற எதுவும் தோணல, அப்புறம் எதுக்கு விடாம உங்களை துரத்திட்டே வரேன்னு கேக்குறீங்க, அதானே, ஒரு தடவையாச்சும் உங்ககிட்ட பேசிடணும்னு ஆசை, அதான் இப்படியெல்லாம் பண்ணுனா திட்டியாவது என்கிட்ட பேசுவீங்கன்னு நினைச்சு பண்ணேன், நான் நினைச்ச மாதிரி பேசிட்டீங்க, இது போதும், நாளைக்கே செத்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன் என பெரிய செய்தி வந்திருந்தது. அதனை வாசித்து முடித்தவளின் கண்கள் கலங்கியது. அவசரப்பட்டு திட்டிட்டோமோ, அவரே இவ்வளவு சங்கடமான நிலைமையில இருக்காரு என ஒரு பாவப்பட்ட மனது அவருக்காக வருந்தி யோசிக்க, பெண்களுக்கு பொதுவாக இருக்கின்ற எச்சரிக்கை மனமோ இது உண்மைதானா, எத்தனை நியூஸ் பாத்திருப்ப, ராங் மெசேஜ் மோசடின்னு, எடுத்த உடனே யாராவது இப்படியெல்லாம் சொல்லுவாங்களா என எச்சரித்தது. அவர் சாதாரணமாக மெசேஜ் அனுப்பியிருந்தால் கூட பதில் அனுப்பாமல் அப்படியே விட்டிருப்பாள். சாக போகிறேன் என்று கூறியிருக்கிறான், ஒருவேளை என்னால் மனம் வருந்தி மேலும் கஷ்டப்படக்கூடாதே என்று யோசித்தவள், சாரி நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா, எனக்கு இவ்வளவு பெரிய ரசிகர் இருக்கீங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல இப்படி உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்கீங்கன்னு நினைச்சு வருத்தப்படுறதா தெரியல, கடவுள்கிட்ட உங்க ஆயுள் நீளணும்னு பிரார்த்திக்கிறேன், கவலைப்படாதீங்க என்று அனுப்பினாள். கடவுளே,
இப்ப பேசுறவரு சொல்ற விஷயம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. என்னை ஏமாத்துறாங்கன்னு இருந்தா கூட பரவாயில்ல. கேன்சர்னு சொன்ன விஷயம் பொய்யா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இப்படி ஒருவேளை அவர் சொன்ன எல்லாம் உண்மையா இருந்தா தயவு செஞ்சு அவரை காப்பாத்துங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என கடவுளிடம் பிரார்த்தித்தாள். அதெல்லாம் நடக்கிறது நடக்கட்டும். இருக்க வர சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதான். சரிங்க, என் ஆசைப்படி உங்ககிட்ட ஒரு தடவை பேசிட்டேன். இது போதும் எனக்கு. தினமும் நான் பேசி நீங்களும் பரிதாபப்பட்டு பேசி ஒருவேளை நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்னா அப்புறம் நான் செத்த அப்புறம் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. அப்புறம் என்னால உங்களால கவிதை கதையெல்லாம் யோசிக்க முடியாம போயிரும். அதனால எப்பவாச்சும் தோணுச்சுன்னா பேசுறேன். பாய்ங்க என கூறிவிட்டு இவளை பிளாக் செய்து விட்டு போய்விட்டான். என்ன இது, அவரா வந்தாரு பேசினாரு பிளாக் பண்ணிட்டு போயிட்டாரு. அவரு பேசுனது வேற வருத்தமா இருக்கே. எனக்கு மட்டும் ஏன் கடவுளே இப்படியெல்லாம் நடக்குது. எல்லாரோட சாவுமே ஏன் எனக்கு தெரிஞ்சே நடக்கணும். ஏற்கனவே என்ன அடிக்கடி பாடாப்படுத்துற ஒரு விஷயம் போதாதா, இதுல இது வேறயா என்று அன்று முழுக்க அதே வருத்தத்தில் உழன்றாள். பிறகு என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. தன் அன்னையிடம் கூறிக்கொண்டு வெளியே சென்றவள் ஒரு பூங்கொத்தினை வாங்கிக் கொண்டு கல்லறை தோட்டத்திற்கு சென்றாள். அங்கே ஒரு கல்லறையில் பூங்கொத்தினை வைத்தவள், நீங்க தெரியாம பண்ண ஒரு தப்போட குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம என் கண்ணு முன்னாடி செத்துட்டீங்க. ஆனா தெரிஞ்சோ தெரியாமையோ உங்க சாவுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டனோன்னு என் மனசு என்ன குத்துது. இதுக்கு நான் என்ன பண்ணேன்? இந்த விஷயத்தையும் என்னோட காதலையும் முழுசா மறக்கணும்னு நினைச்சுதான் நான் என்னோட எழுத்து பயணத்தை ஆரம்பிச்சேன். ஆனா இன்னைக்கு அது மூலமாவே எல்லாம் உங்க விஷயத்த ஞாபகப்படுத்துது. என்னால முடியல என அழுது கொண்டே புலம்பியவள் அவ்வாறே சிந்தனையில் உழன்றபடி மீண்டும் வீடு வந்து சேர்ந்தாள். அவ்வாறே ஒரு வாரம் கடந்திருந்த நிலையில் இசை நாளை தான் புரோகிராமில் பாட வேண்டிய பாடலை பிராக்டிஸ் செய்து கொண்டிருந்தான். இப்பொழுது அங்கு வந்த கவின், என்ன மச்சான் பிராக்டிஸா? ஆமா, நாளைக்கு என்ன பாட்டு பாட போற என கேட்க, என்னோடு நீ இருந்தால் பாட்டுடா என்றான் இசைத்தமிழ். அவன் கூறியதும் ஏதோ யோசித்த கவின் சிறிது நேர யோசனைக்கு பிறகு, மச்சான் எனக்கு உன் பிளான் புரிஞ்சுட்டு, இப்படியே பாட்டு மூலமாவே நீ இன்னும் சாதனாவை லவ் பண்றேன்னு ப்ரூவ் பண்ண போற, கரெக்டா என கவின் கேட்க, இசையோ, மச்சான் எப்படிடா, உனக்கு உடம்பு முழுக்க மூளை, அதேதான் மச்சான் என புன்னகைத்தபடி கூற, கவினோ, ஆஹா, கவினா தொக்கா, ஆனா ஒருவேளை உன் ஆளு உன் ப்ரோக்ராம பாக்கலனா என்ன பண்ணுவ என கேட்க, நாதாரி நாயே, நல்ல வார்த்தை பேசேண்டா என இசை கழுவ ஊத்தினான். இல்ல மச்சான், ஒரு கிளாரிபிகேஷனுக்கு என இழுக்க, அதெல்லாம் கண்டிப்பா பாப்பாடா. கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் பத்தி கேள்விப்பட்டிருப்பா. நான் பாடுறேன் இதுலன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம். தெரிஞ்சவ கண்டிப்பா பாக்காம இருக்க மாட்டா. என் மேல உள்ள அந்த நல்ல எண்ணத்திலயாவது கண்டிப்பா பாப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு என இசை கூற, சரி, அவ பார்த்தாலுமே நீ அவளை இன்னும் நினைச்சிட்டு இருக்கன்னு தெரிஞ்சாலும் என்ன ஆகும் என கவின் கேட்க, அவளே என்கிட்ட வந்து கேப்பா, நீ இன்னும் என்ன லவ் பண்றியான்னு. அப்படி இல்லனா கூட என்ன வார்ன் பண்றதுக்காகவாவது என்கிட்ட பேச ட்ரை பண்ணுவா. இப்ப என்னோட காதலை ப்ரூவ் பண்ணுவேன் என அசால்ட்டாக கூறினான் இசை. நீதான் மறுபடியும் காதல சொன்னா அவ உன்னை வெறுத்துருவான்னு சொன்னியே. அது நானா தானே போய் அவகிட்ட மறுபடியும் அத பத்தி கேட்க மாட்டேன். இது அப்படி இல்ல, அவளே தானே வந்து கேப்பா, இன்னும் என்ன லவ் பண்றியான்னு. நான் சொல்லுவேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் நானா வந்து உன்கிட்ட பேசல. பட் அதுக்காக நான் காதலிக்காம இருக்க முடியாது. இப்ப வர உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். இப்ப என் காதல் உண்மைன்னு அவளுக்கு தெரிஞ்சிரும்ல என இசை தன் யூகத்தை கூட அதனை கேட்ட கவினோ மலைத்து விட்டான். எப்படிடா இந்த அளவுக்கு பிளான் பண்ணி பண்ற எல்லாத்தையும்? எப்படியோ போ, நல்லா இருந்தா சரிதான் என கூறிவிட்டு தன் பணியை பார்க்க சென்றான் கவின். இசையோ அடுத்த நாள் புரோகிராமிற்கு ஆயத்தமானான். விடியலும் விடிந்தது. நிகழ்ச்சி ஆரம்பமாக ஒவ்வொருத்தராக பாடி முடிக்க இசையின் முறை வந்தது. கேமராவை பார்த்தவன் தன் ஆள்காட்டி விரலால் கேமராவை குறிப்பிட்டு காண்பித்து, நீயின்றி என் ஜீவன் இல்லை கண்மணியே என கூறியவன் அவ்வாறே பாட ஆரம்பித்தான். உண்மை காதல் யாரென்றால் உன்னை என்னை சொல்வேனே, நீயும் நானும் பொய்யென்றால் காதலை தேடிக் கொள்வேனே என கண்கள் கலங்க பாடி முடித்தான். முழுக்க முழுக்க கண்ணவளின் நினைவில் மட்டும். பாடலை கேட்டு முடித்த அனைவருக்குமே ஆச்சரியம். எப்படி இவனால் மட்டும் இவ்வளவு உணர்வு பூர்வமாக உணர்ந்து பாட முடிகிறது என்று. புரோகிராம் முடிந்து வீட்டிற்கு வந்த இசை கவினை தேட
அவனோ மொபைலில் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தான். அப்படியெல்லாம் இல்ல முனிமா. இன்னும் நான் என் சொந்த காலில முழுசா நிக்கல. என்னோட கடமையையும் முடிக்கல. கூடிய சீக்கிரம் அதுக்கான வேலைய பார்த்துட்டு நானே ஒரு நாள் சொல்றேன். அப்ப நாம மீட் பண்ணலாம். அதுவரை நம்மளோடது கண்ணாமூச்சி காதலாவே இருக்கட்டும் என கவின் யாரிடமோ அலைபேசியில் பேசிக் கொண்டிருக்க, அதனை கேட்ட இசையோ, என்ன கவின் லவ் பண்றானா? இவ்வளவு நாள் அவன் ஏன் என்கிட்ட அதை சொல்லவே இல்ல என மனதில் நினைத்து ஆதங்கப்பட்டவன், டேய் கவின் என கோபமாய் அழைக்க, கவினோ பதற்றமாய் திரும்பினான். இருந்தும் அதனை வெளிக்காட்டாமல், இசை நீ எப்ப வந்த? இன்னைக்கு எப்படி போச்சு ப்ரோக்ராம் என சாதாரணமாக பேச முயல, இசையோ அவனை தீர்க்கமாக பார்த்தான். ஆஹா, இவன் பாக்குறத பார்த்தா நம்ம முனிமா கிட்ட பேசுறத கேட்டுட்டானோ என மனதில் நினைத்து பயந்தவன், என்ன மச்சான் அப்படி பாக்குற, என்ன ஆச்சு என கேட்க, அவனோ யாரு முனிமா என கேட்க, அவன் கேள்வியில் ஒருமுறை அதிர்ந்த கவின், என்னது முனிமாவா, யார் அது என தெரியாதது போல் கேட்க, மச்சான் நீ பேசுனது எல்லாம் நான் கேட்டுட்டேன், யாருன்னு சொல்லு என அவன் கேட்க, கவினோ, ச்ச இவ்வளவு நாள் கட்டி காத்த ரகசியம் இப்ப லீக் ஆகிடுச்சே, அவகிட்ட வேற யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லி வச்சிருக்கேன். இதுல இப்பதான் நேர்ல மீட் எல்லாம் பண்ண வேணாம்னு வேற சொல்லியிருக்கேன். என்ன பண்ணலாம்? இவனுக்கு வேற இப்ப உண்மை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணலாம் என சிந்தித்து கொண்டிருக்க, டேய் கவின் உன்கிட்டதான் கேக்குறேன், பதில் சொல்லு என விடாமல் இசை கேட்க, வேறு வழியின்றி கவின் கூற ஆரம்பித்தான். அங்கே சாதனாவோ இசை அவளை நினைத்து உருகி உருகி பாடிய பாடலை கேட்டவளால் அழுகையை அடக்க முடியவில்லை. தனது அறைக்கு வந்தவள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டாள். ஏன் எனக்கு மட்டும் இந்த கொடுமை? தமிழ நான் அவ்வளவு காதலிச்சோம், அவனும் என்ன காதலிக்கிறான்னு தெரிஞ்சோம் என்னோட காதலை அவன்கிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறேன். என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. என் மனசுல உள்ள காதலை கூட நான் காலம் முழுக்க மறைச்சிருவேன். காரணம் எனக்கு தெரியும். ஆனா அவன் என்ன பாவம் பண்ணான்? அவன் பாட்டு மூலமாவே நல்லா தெரியுது இன்னும் அவன் என்ன மறக்கலன்னு. பிளீஸ் கடவுளே, அவன் என்ன மறக்கணும். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். என்னால அவன் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என கூறியபடி அழுது கொண்டிருக்க, அங்கு வந்த பார்கவி அதனை கேட்டு அதிர்ந்து விட்டாள். சாது என அதிர்ச்சியாக பார்கவி அழைக்க, அவளை விட அதிர்ச்சியாக சாதனா பார்த்தாள். பார்கவி தான் புலம்பியதை எல்லாம் கேட்டுவிட்டாளோ என்ற பயத்தில். அகம் 15. சாது, நீ இப்ப என்ன சொன்ன? இசைய நீ லவ் பண்ணியா என பாரு கேட்க, சாதுவோ அதிர்ச்சி மாறாமல் பார்த்தவள் பின் சமாளிக்க நினைத்து, ஹே பாரு, இது அந்த தமிழ் இல்ல, என்னோட கதையில ஒரு கேரக்டர் என வாய்க்கு வந்ததை கூற, பாருவோ, சாது தயவு செஞ்சு சமாளிக்காத. நீ அழுது புலம்புனதையெல்லாம் நான் கேட்கதான் செஞ்சேன். ஒழுங்கா உண்மைய சொல்லு. எதனால அவன்கிட்ட லவ்வ சொல்ல மாட்டேங்கிற? உன்னால ஏன் அவன் வாழ்க்கை பாதிக்கப்படணும் என கேள்வி கணைகளை பார்கவி தொடுக்க, அனைத்தையும் கேட்டுவிட்டாலே என்ன பதில் கூறுவது என்று திணறினாள் சாதனா. முழிப்பதை கண்ட பாரு, இங்க பாருடி, எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டா பேசுறவ நீ. இப்படி முழிக்கிறத வச்சே தெரியுது கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. இப்ப நீ உண்மைய சொல்லலனா நான் இசை கிட்ட சாதுவும் உன்னை லவ் பண்றான்னு சொல்ல வேண்டியிருக்கும். பாவம்டி, நான் கூட நிஜமா உனக்கு அவன் மேல லவ் வரல போலன்னு தான் ஒன்னும் நினைக்காம விட்டுட்டேன். நீ என்னன்னா லவ் பண்ணியும் மறைச்சிருக்க. அவனுக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவான் என பாரு கூற, அவள் கூறியதில் பதறிய சாதுவோ, ஏ பாரு பிளீஸ் அவன்கிட்ட சொல்லாத, உன்னை கெஞ்சு கேக்குறேன் என கூற, இப்ப என்ன நடந்ததுன்னு உண்மைய சொல்லு. எப்போல இருந்து நீ இசைய லவ் பண்ற என பாரு கேட்க, சாதுவோ வேறு வழியின்றி கூற ஆரம்பித்தாள். அவன் எப்ப நம்ம காலேஜ் விட்டு போனானோ அதுக்கு அப்புறத்துல இருந்து அவனை பார்த்துட்டே இருந்த வர எனக்கு எந்த ஃபீலிங்கும் வந்த மாதிரி தெரியல. இல்ல லவ் வந்தோம் அத நான் உணராம இருந்தனான்னு தெரியல. ஆனா அவனை பார்க்காம இருந்த கொஞ்ச நாள்லயே மனசு அவனை தேட ஆரம்பிச்சுது. செகண்ட் இயர் முழுக்க நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசலதான். ஆனாலும் அவனை பார்க்கவாவது செஞ்சேன். அப்ப கூட அது எனக்கு புரியல. தினமும் அவனை பாத்திர மாட்டோமான்னு ஏக்கம் வந்துச்சு. அந்த ஏக்கமும் எனக்கு அவன் மேல இருந்த மரியாதையும் நாளடைவுல காதலா மாறுச்சு. காலேஜ்ல கூட என் கூட நீ இருந்த. ஆனா எனக்கு இடையில ஒரு தடவை அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்ணாங்கல்ல. இப்ப 2 months நான் காலேஜ் வராம இருந்தேன்ல. இப்ப எனக்குள்ள இருந்த தனிமை இன்னும் அவன் மேல காதல வளர வச்சுது. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நாளும் அவனை நினைச்சு கவிதை எழுத ஆரம்பிச்சேன். நான் எழுதின கவிதை அவன் வாசிக்க போறது இல்லதான். இருந்தாலும் ஏதோ நான் அவன்கிட்ட என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேனோ அதையெல்லாம் கவிதையா எழுதினேன். அவன்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு திருப்தி கிடைச்சுது.
இப்படிதான் அவனை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன் என சாது கூறி முடிக்க, பாருவோ, அடிப்பாவி, இவ்ளோ நடந்திருக்கு, எதுவுமே என்கிட்ட நீ சொல்லல. ஏண்டி, அந்த அளவுக்கு நான் வேண்டாதவளா போயிட்டனா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இவ்ளோ லவ்வ மனசுக்குள்ள வச்சவ எதுக்கு அவன்கிட்ட லவ்வ சொல்லாம இருக்க? அதுக்கு என்ன காரணம் என கேட்க, சாதுவோ மௌனம் காத்தாள். என்னடி, உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. இல்ல பாரு, விடு, அது எதுக்கு இப்போ? நான் அவனை லவ் பண்ணந்தான். அப்புறம் எங்க காதல் கை கூடாதுன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா அவனை மறக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இடையில கொஞ்ச நாள் நல்லாதான் இருந்தேன். இன்னைக்கு அவன் பாட்டு பாடினதை கேட்டதும் கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டேன். அவ்வளவுதான், இதை இத்தோட விட்டுரு என கூறியவளின் கண்கள் குளமாக செல்ல போக, அவளை கைப்பிடித்து நிறுத்திய பாருவோ, அப்புறம் எதுக்கு கண்ணு கலங்குது? இங்க பாரு, என்னன்னு சொல்லு ப்ளீஸ் டி. சில நேரம் நாம குழப்பத்துல இருந்தா நம்மளால சரியா யோசிக்க முடியாது. அந்த நேரம் யார்கிட்டயாவது சொன்னாதான் அவங்க நமக்கு சரியா யோசிச்சு முடிவு சொல்லுவாங்க. நீ என்ன பிரச்சனைன்னு சொல்லு என கேட்கவும், ஏதோ யோசித்தவள் மீண்டும் கூற ஆரம்பித்தாள். இல்லடி, எங்க வீட்ல லவ் மேரேஜ் எல்லாம் செட் ஆகாது. நான் லவ் பண்ணத அவன்கிட்ட சொல்லி அவன் மனசுல இன்னும் ஆசைய வளர்த்து அப்புறம் எங்க வீட்ல ஓகே சொல்லலன்னு சொல்லி பிரேக்கப் பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல. இதுனா கூட எனக்கு அவன் மேல லவ் வரலங்கிற காரணத்தை சொல்லி அவன் மனச தேத்திக்கிட்டு அவன் வாழ்க்கைய கவனிக்க ஆரம்பிப்பான் என சாது கூற, ஏன் இப்படி சொல்ற சாது? உங்க வீட்ல உன்னை நம்புவாங்க தானே? உங்க வீட்ல உன்னை திட்டுறது நீ கதை எழுதுறதுக்கு மட்டும் தானே? மத்தபடி நீ எடுக்கிற முடிவு சரியா இருக்கும்னு நம்புறவங்க தானே? அப்புறம் ஏண்டி இந்த தயக்கம்? பேசி பார்க்கலாம்ல என பாரு கேட்க, அந்த நம்பிக்கை தாண்டி என் பிரச்சனை. நானும் அவன் செமஸ்டர் எழுத வரும்போது என்னோட லவ்வ சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என்ன பாக்குறதுக்கு என் சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவங்க எங்க அப்பா கிட்ட, அவளை வெளியே எல்லாம் அதிகமா அனுப்பாதீங்க. எதுக்கு பசங்க பொண்ணுங்க சேர்ந்து படிக்கிற காலேஜ்ல சேர்த்திருக்கீங்க? இந்த காலத்து பொண்ணுங்க பசங்க எல்லாம் பெத்தவங்கள மதிக்காம காதல் கத்திரிக்கான்னு தான் சுத்தம். அதான் நான் என் பொண்ண லேடிஸ் காலேஜ்ல சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? உங்களுக்கு உங்க பொண்ணு மேல நம்பிக்கை இல்லாம இப்படி பண்றீங்க. அதுக்காக நான் என் பொண்ண நம்பாம இருக்க முடியாது. அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணு என்னைக்குமே நான் தலை குனியிற மாதிரி நடந்துக்க மாட்டா. அது மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துக்கு காதல் கல்யாணம் எல்லாம் செட் ஆகாது. எனக்கு அது பிடிக்கவும் செய்யாதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ண பாத்துக்க எனக்கு தெரியும். அனாவசியமா இன்னொரு தடவை என் பொண்ண பத்தி தப்பா பேசுற வேலை வேணாம் அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கைய நான் கெடுக்க விரும்பலடி என சாது கூற, லூசாடி நீ? அதுக்காக ஒரு தடவை கூட உன் காதலுக்காக நீ முயற்சி பண்ணாமையே மூடி மறைச்சிருவியா? அவனை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா? எனக்கு தெரிஞ்சு அவன் இன்னும் உனக்காக தான் வெயிட் பண்றான்னு தோணுது. ப்ளீஸ் டி, ஏதாவது ஸ்டெப் எடுக்க முயற்சி பண்ணு என பாரு கெஞ்சலாக கூற, இல்ல பாரு, இதுதான் என் முடிவு. நல்ல வேளை அவன்கிட்ட என் லவ் சொல்றதுக்கு முன்னாடியே எங்க அப்பா என் மேல வச்ச நம்பிக்கை எனக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா என் லவ்வ பத்தி யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உன்கிட்ட சொன்னதுதான் முதலும் கடைசியும். நீயும் இத யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன்னு நம்புறேன் என கூற, பாருவோ என்ன கூறுவது என்று தெரியாமல் முழித்தாள். இல்ல சாது, நான் என்ன சொல்ல வரேன்னா என மேலும் அது குறித்து பேச வர, ப்ளீஸ் பாரு, இதுக்கு மேல இத பத்தி பேச வேணாம். நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சா இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாத, எதுவும் பேசாத. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ அம்மா கிட்ட பேசிட்டு, நான் கொஞ்சம் நேரத்துல நார்மல் ஆகிட்டு வரேன் என கூற, பாருவும் சிந்தித்து கொண்டே அறையை விட்டு வெளியே செல்ல போக, திடீரென்று ஏதோ சிந்தித்தவள், சாது ஒரு நிமிஷம், இன்னும் ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் தெரியணும் என பாரு கூற, என்ன என்றாள் சாது. உன்னால அவன் வாழ்க்கை பாதிக்க கூடாதுன்னு புலம்புனியே, அது ஏன்? நீ லவ் சொன்னா அவனுக்கு சந்தோஷம் தானே கிடைக்கும். அப்புறம் ஏன் அப்படி சொன்ன என சந்தேகமாக பாரு கேட்க, சாதுவோ மீண்டும் அவள் கேள்வியில் அதிர்ந்தாள். அதிர்ச்சியை முகத்தில் காட்டாதவள், அது அது வந்து நானும் அவனை லவ் பண்றேன்னு தெரிஞ்சா எனக்காக அவன் வெயிட் பண்ணிட்டே இருப்பான்ல. எப்படினாலும் நான் என்னோட லவ்வ ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் அவன் என்ன நினைச்சிட்டே வேற யாரையும் கல்யாணம் பண்ணாம போயிடக்கூடாதுல்ல. அதத்தான் அப்படி சொன்னேன் என கூற, பாருவோ சரி என கூறிக்கொண்டு வெளியே சென்றாள். அவள் சென்றதும் கதவினை அடைத்துவிட்டு அதில் சாய்ந்து அழ ஆரம்பித்தாள். சாரி பாரு, உன்கிட்ட சொன்னதுல பாதிதான் உண்மை. நான் அவன்கிட்ட லவ்வ சொல்லாததுக்கான காரணம் வேற. அத யார்கிட்டயும் சொல்ல போறதில்ல. சொன்னா பெரிய பிரச்சனை ஆகிரும். எனக்கும் யார்கிட்டயாவது சொல்லி கதறி அழணும் போலத்தான் இருக்கு. ஆனா சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன்.
கடவுளே, என்னோட நிலைமை என் எதிரிக்கு கூட வரக்கூடாது என மனதினுள்ளே கதறி அழுதாள். அதே நேரம் வெளியே தொலைக்காட்சியில் பாறையில் செய்தது என் மனம் என்று தோழிக்கு சொல்லியிருந்தேன். பாறையின் இடுக்கில் வேறுவிட்ட கொடியாய் நீ நெஞ்சில் முளைத்து விட்டாய். எங்கே எனது கவிதை? கனவிலே எழுதி மடித்த கவிதை எனும் வரிகள் ஓடிக்கொண்டிருக்க, ஏனோ தனக்காகவே எழுதிய வரிகளாய் நினைத்து விரக்தியாக புன்னகைத்து கொண்டால் கண்ணீர் வடித்தபடி. இவ்வாறு இங்கே சாதனா பாருவின் கேள்விகளுக்கு பதில் கூற, அங்கே கவினோ இசை கேட்டதற்கு பதில் கூறாமல் முழித்து கொண்டிருந்தான். சொல்லுடா, உன்னதான் கேக்குறேன், என்கிட்ட ஏண்டா உன் லவ்வ மறைச்ச என இசை விடாமல் கவினை கேட்க, கவினோ மன்னிச்சிருடா, சொல்லாம இருந்ததுக்கு காரணம் இருக்கு. நான் என் முனிமாவ இதுவரை நேர்ல பார்த்ததில்ல. நேர்ல பாக்கலையா? அப்புறம் எப்படி லவ்? டேய், தெளிவா சொல்லி தொலை என இசை அவனை திட்ட, கவினோ மச்சான், இப்போதைக்கு என்னால தெளிவா எதையும் சொல்ல முடியாதுடா. ப்ளீஸ், உன் ஃப்ரெண்டு மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நானா ஒரு நாள் சொல்லுவேன். அதுவரை வெயிட் பண்ணு ப்ளீஸ்டா என கவின் கெஞ்ச, இசையும் வேறு வழியின்றி என்னமோ சொல்ற, சரி நல்லா இருந்தா சந்தோஷம், ரொம்ப நாளெல்லாம் வெயிட் பண்ண முடியாது என இசை கூற, அவனோ ஏன் லவ் இருக்கட்டும், நான் கூட அவகிட்ட லவ்வ சொல்லிட்டேன். உன்ன மாதிரி இல்ல, நீதான் இன்னும் உன் ஆளுகிட்ட லவ்வ சொல்லாம இருக்க என அவன் பக்கம் திருப்பி விட, எப்படி என்கிட்ட உன்னோட லவ்வ பத்தி சொல்ல இன்னும் நேரம் வரலையோ அந்த மாதிரிதான் இன்னும் 2வது தடவை என் லவ்வ சொல்ல நேரம் வரல போல. ஆனா ஒண்ணுடா, கூடிய சீக்கிரம் அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்பேன், அது மட்டும் உறுதி என கூற, எப்படி மச்சான் இவ்ளோ உறுதியா சொல்ற என கேட்கவும், அதே நேரம் இசையின் மொபைல் அலறியது. யாரென இசை எடுத்து பார்க்க, அதிலுள்ள பெயரை கண்டதும் இசையின் முகம் மலர்ந்தது. அகம் 16. வேறு யாரும் அல்ல, இசையின் சித்தி மகளான அவனின் தங்கை முகிழினி அவனுக்கு கால் செய்தாள். அட்டன் செய்தவன், ஹே வாலு, எப்படி இருக்க என்றான் இசை. ஓஹோ, நான் கால் பண்ண அப்புறம்தான் உனக்கு நான் தங்கச்சினே ஞாபகம் வருதோ? ஓ, என்கிட்ட பேசாத நீ. ஐயோ முகி, அப்படியெல்லாம் இல்லடா, கொஞ்சம் பிஸி அதான் என கூற, ஆமா ஆமா, நீங்க இப்ப பெரிய சிங்கரா ஆகிட்டீங்க, அப்புறம் பிஸியா தானே இருப்பீங்க. இந்த தங்கச்சி எல்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டேன் என அவள் போலியாக கோபம் கொள்ள, நான் பெரிய சிங்கரா இன்னும் ஆகல. அப்படியே ஆனாலும் நான் எப்பவுமே என் தங்கச்சிக்கு செல்ல அண்ணன் தான். மறக்கலாம் செய்யலடா, பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது வேலை வந்துரும். சரி சரி, போனா போகுதுன்னு மன்னிக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன், செம்மையா பாடுறான்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு ஃபேன்ஸ் தெரியுமா? எவ்வளவு பேர் வந்தாலும் என் அண்ணனோட பாட்டுக்கு நான் தான் முதல் ரசிகை என பெருமையாக முகிலினி கூற, எல்லாம் தங்கையின் ஆசீர்வாதம் என சரணடைந்தான் இசை. இப்படியே ஐஸ் வச்சு என் கோபத்தை கரைக்கலாம்னு பாக்குறியா என்ன என கேட்டுக்கொண்டிருந்த நேரம் முகிலினியின் தம்பி அவளிடம் வம்பிழுக்க, இவளோ அவனிடம், டேய், எத்தனை தடவை சொல்லிருக்க உன்ன அப்படி என கூப்பிடாதன்னு என அவனை திட்ட, இசையோ என்னாச்சு முகி, ஏன் உன் தம்பிய திட்டுற என வினவ, அத ஏன் கேக்குற, இந்த தடியன் எப்ப பார்த்தாலும் என்ன வம்பிழுக்கான். எவ்வளவு அழகா நீ என்ன முகின்னு கூப்பிடுற, ஆனா அந்த தடியன் முகினிங்கிற பேர சுருக்கி முனிய முனின்னு கூப்பிடுறான். கேட்டா நீ பேய் மாதிரி தானே இருக்குன்னு சொல்லிட்டு போறான் என தன் அண்ணனிடம் தம்பியை வசைப்பாட, இசையோ முனின்னு கூப்பிடுறானா என யோசனையாக கேட்டான். அவனும் ஆம் என்க, இசைக்கோ சிறு குழப்பம் ஏற்பட்டது. கவி நாம ஆள முனிமானுதானே சொன்னான், என்கிட்ட யாருன்னு கூட சொல்லல, சொல்லாம இருந்ததுக்கு காரணம் இருக்குன்னு வேற சொன்னான். ஒருவேளை அவன் லவ் பண்றது முகியா இருக்குமோ என இசை யோசிக்க, முகியோ, ஆனா லைன்ல இருக்கியா, என்ன பேச்சையே காணோம் என கேட்க, ஒண்ணும் இல்லம்மா, நான் அப்புறம் பேசுறேன், சின்ன வேலை என கூறி கட் செய்தவன் இது குறித்து யோசிக்க, பிறகு சரி பாப்போம், அவனே சொல்றேன்னு சொல்லிருக்கான்ல, பாக்கலாம், பத்திரிக்கா முத்துனா கடைக்கு வந்துதானே ஆகணும், பாத்துக்கலாம் என நினைத்து கொண்டவன் தனது பணியை பார்க்க சென்றான். அவ்வாறே 1 மாதம் கடந்திருந்தது. இசையோ தனது பாடல் திறமையால் அரையிறுதி சுற்றுக்கு தேர்வாகி இருந்தான். ஒவ்வொரு முறை தான் பாடும் பொழுதும் தனது பாடல் மூலமாக சாதனாவின் மேல் உள்ள தனது காதலை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தான். அவள் இதனை பார்த்து காதல் உணர்ந்து என்றேனும் ஒரு நாள் நிச்சயமாக தன்னிடம் வருவாள் என்ற நம்பிக்கையுடன், ஆனால் ஏற்கனவே காதல் உணர்ந்த பேதையவளோ ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால்
கண்ணவனிடம் காதல் கூறாமல் தவிர்த்ததோடு நில்லாமல் கண்ணவனையும் தவிக்க விட்டு கொண்டிருந்தாள். அவனை தவிக்க விட்டதோடு நில்லாமல் காரணத்தை யாரிடமும் சொல்லவும் முடியாமல் அவளும் சேர்ந்து தவித்துக் கொண்டிருந்தாள். கைகூடும் என தெரிந்தும் காதலை மறைத்து கூறாமலும் காணாமலும் இருக்கும் குருடி நான். காதலைத்தான் கூற இயலவில்லை என்றால் கூறா காதலின் காரணத்தை கூட கூற இயலா நிலையில் கூனி குறுகி இருப்பதென்ன விதியோ? கயவருக்கு கூட என் பசந்த நிலை வேண்டாம் கடவுளே என எப்பொழுதும் போல் தன் மன கஷ்டங்களை கவிதை வரிகளாக வடித்துவிட்டு ஏதோ சிந்தனையில் இருக்க திடீரென அந்நேரம் மொழியின் ஞாபகம் வந்தது சாதனாவிற்கு. அட கடவுளே, இது சுத்தமா மறந்துட்டோமே. ஆமா, அவர் இப்ப உயிரோட தான் இருக்காரா என நினைத்தவள் அவர் அன்று பேசிய உன்னவனின் உயிர் நீ என்ற ஐடியை பார்க்க இன்னும் பிளாக் செய்யப்பட்டுதான் இருந்தது. இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவர் சாக போற விஷயத்த என்கிட்டதான் சொல்லணுமா? ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட குழப்பம். இதுல இதுவும் ஒண்ணு. யார் எப்படி போனா என்னன்னு நினைச்சிட்டு சும்மா இருக்கவும் முடியல. கடவுளே, அவர் செத்திருக்க கூடாது. வாழணும்னு ஆசைப்படுற அந்த மனுஷனுக்கு ஆயில குறைச்சு கொடுத்திருக்க. எனக்கு வாழவே பிடிக்கல. இனிமே நான் வாழ்ந்தா என்ன செத்தா என்னங்கிற நிலைமையில இருக்கிற நான் நல்லா இருக்கேன். எல்லாம் விதி என மனதினுள் நினைத்து கொண்டிருக்க இவள் நினைத்தது அவருக்கு மானசீகமாய் தெரிந்ததோ என்னவோ. அவளின் கவிதையினை வாசித்துவிட்டு அவளிடம் பேச நினைத்து பேக்கை எடுத்துவிட்டு மெசேஜ் அனுப்பினார். ஹாய் என குறுஞ்செய்தி வந்திருக்க சாதனாவிற்கு அதனை பார்த்த பின்புதான் ஒரு நிம்மதி வந்தது. பாடா, இன்னும் உயிரோட தான் இருக்காரு என நினைத்து பெருமூச்சு விட்டவள், ஆமா இப்பதான் நினைச்சேன் உடனே மெசேஜ் அனுப்புறாரு என மனதில் நினைத்துவிட்டு ஹாய் என்று அனுப்பினாள். பரவாயில்லையே, உடனே ரிப்ளை பண்றீங்க என அவன் கூற, அது ஆன்லைன்ல தான் இருந்தேன். உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா என அவள் கேட்க, அவனோ ஹெல்த்தே இல்ல, இதுல எங்க இம்ப்ரூவ்மெண்ட் வரப்போகுது? இதெல்லாம் நடக்காத காரியங்க. நிலைமை இன்னும் மோசமா தான் ஆகிட்டு இருக்கு. இன்னும் 1 or 2 வீக்ஸ் தான் என் டெட்லைன். அப்புறம் மர்கையாதான் என கூறியவன் உடனே சில சிரிக்கும் இமோஜிகளையும் அனுப்பினான். அதனை வாசித்தவளின் மனதிலோ கவலையும் பரிதாபமும் ஏற்பட்டது. என்ன கூறுவது என்றும் தெரியவில்லை. பதிலேதும் வராமல் இருக்க ஏதேனும் கவலைப்படுகிறாளோ என்று யூகித்தவன், பிளீஸ் என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. எனக்கு யாரோட பரிதாபமும் வேணாம்னு நினைக்கிறேன். பரிவோட பேசுங்க, அது போதும் என்று அனுப்பினான். அவளோ, எப்படி இப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் உங்களால சிரிச்சு சாதாரணமா பேச முடியுது என்று கேட்டாள். அவனும், எப்போதுமே தெரிஞ்ச கேள்விக்கு பதில் எழுதுறது ஈஸி தானே, தெரியாத கேள்விக்கு பதில் எழுதுறதுதான் கஷ்டம். அதே மாதிரிதான் இதுதான் நடக்க போகுது. இதுதான் என் விதின்னு தெரிஞ்சிடுச்சு. ஆரம்பத்துல கவலை இருந்துச்சுதான், அழுதேன். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், இப்படி கவலைப்பட்டு அழுதா மட்டும் என் ஆயுசு கூடிருமா என்ன? வாழற கொஞ்ச நாளாவது சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சு எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான் என அவன் கூற அவளுக்கோ ஆச்சரியம். எப்படி இவரால இந்த அளவுக்கு தைரியமா பேச முடியுது என நினைத்து கொண்டிருக்க அவனோ, அட நான் என்ன பேச வந்தனோ அதையே மறந்துட்டேன். ஆமா, உங்க வாழ்க்கையில எதுவும் பிரச்சனையா என மொழி அனுப்பவும் அதனை கண்ட சாதுவோ அதிர்ந்தாள். இவனுக்கு எப்படி தெரியும் என்று. ஏன் அப்படி கேக்குறீங்க என இவள் கேட்க, இல்லைங்க, உங்களோட எல்லா கதை கவிதையும் நான் வாசிச்சிருக்கேன். ஆரம்பத்துல எல்லாம் நல்ல விதமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ சில நாளா உங்க கவிதை எல்லாம் ஏதோ ஒரு கவலை விரக்தியோட எழுதுற மாதிரியே இருந்துச்சு, அதான் கேட்டேன் என அவன் கேட்க அவளோ சிந்தித்தாள். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஏதோ ஒரு விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல முடியாம தவிக்கிறீங்க. ஆனாலும் பொதுவாவே நமக்கு நம்ம கவலைய யார்கிட்டயாச்சும் சொல்லணும்னு தான் தோணும். அதனால உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா தயங்காம என்கிட்ட சொல்லலாம். ஏன்னா என்கிட்ட சொல்ல போற விஷயம் இன்னும் 2 வாரம் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் அது உங்க சொல்லாத ரகசியமாவே மாறிடும். சோ சொன்னா என்னால முடிஞ்ச அட்வைஸ் இல்லனா வழி சொல்லுவேன். சாகும் போதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டு போறேன் என அவன் கூறவும் இவளுக்கு அவனிடம் கூறாமல் தவிர்க்க முடியவில்லை. நமக்கும் யார்கிட்டயாவது சொல்லணும் போலதான் இருக்கு. இவர்கிட்ட சொன்னா யார்கிட்டயும் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். சொல்லுவோம் என்றுதான் தோன்றியது. அனைத்தையும் கூறினாள் மொழியிடம். தன்னிடம் இசை காதலை கூறியது, தான் அவனின் காதலை மறுத்தது, பிறகு அவன் அவளை விட்டு தூரம் சென்றது, அவனை அவளின் மனம் தேடியது, சாதனா இசையின் மீது காதல் கொண்டது, பிறகு அவனிடம் காதலை கூறாமல் மறைக்கும் காரணம் என மொத்தத்தையும் கூறி முடித்தாள்.
அனைத்தையும் கேட்டவனின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவனால் எந்த பதிலும் அளிக்க முடியவில்லை. இவளும் ஏதேனும் பதில் வருமா என பார்க்க 2 மணி நேரமாகியும் பதில் வராமல் போக, பிறகு அவளின் பணியை பார்க்க ஆரம்பித்தாள். அடுத்த நாள் மீண்டும் அவனிடமிருந்து பதில் வந்திருந்தது. சாரிங்க, நேத்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உங்க கதைய கேட்டு. அதான் பதில் எதுவும் சொல்ல முடியல என வந்திருக்க, சாதுவோ, பரவாயில்லங்க, சொல்ல போனா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்களே ஒரு இக்கட்ல இருக்கீங்க, இத சொல்லி உங்களையும் கஷ்டப்பட வச்சுட்டேன். தயவு செஞ்சு இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க ப்ளீஸ். சொல்ல மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் சொன்னேன் உங்ககிட்ட என சாதனா அனுப்பி இருக்க, அவனும் கவலைப்படாதீங்க, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இப்போ உங்க முதல் நாவல எழுத ஆரம்பிச்சு பாதியிலேயே நிறுத்தினதுக்கும் இதுதான் காரணம், அப்படிதானே என அவன் கேட்க, சரியாதான் கணிச்சிருக்கீங்க. ஆமாங்க, எப்ப நான் என்னோட காதலை உணர்ந்தேனோ அப்பவே ஆசையா என்னோட முதல் கதையை எழுத ஆரம்பிச்சேன். அதுவும் என்னோட சொந்த கதைய ரசிச்சு ரசிச்சு எழுதுனேன். அப்படியே என் வாழ்க்கையில நடந்த மாதிரி எழுதாம கொஞ்சம் வேற மாதிரி, மத்தவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி எழுதி இருந்தேன். அப்படி மாத்தி எழுதுனதுனாலதான் என்னவோ நிஜமாவே முடிவு நான் நினைச்ச மாதிரி இல்லாம வேற மாதிரியே ஆயிருச்சு. அதுல இருந்து எழுத மனசு வரல. எனக்கு வயசானதுக்கு அப்புறம் இந்த கதையோட முடிவை நான் நினைச்சு வச்சது மாதிரி இல்லாம உண்மையான முடிவை எழுதுவேன். எங்க காதல் கை கூடலங்கிற உண்மையை எழுதி இந்த கதைய முடிப்பேன் என அவள் கூறவும், அவனோ, விடுங்க, கவலைப்படாதீங்க. விதிங்கிறது எப்போ எப்படி மாறும்னே தெரியாது. விதி இப்படி ஆயிடுச்சே, வேற வழி இல்லைன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நாம நம்மள மாத்துற நேரம் விதி அதையும் வேற மாதிரி மாத்திரும். பாக்கலாம், சரிங்க, இனிமே என் விதி இருந்தா பாக்கலாம், என்னை பத்தி கவலைப்படாதீங்க என கூறியவன் மீண்டும் பிளாக் செய்து விட்டான். அவ்வாறே 1 மாதமும் கடந்தது. அவ்வப்பொழுது மொழி ஞாபகம் வரும்போதெல்லாம் அவனுக்காக பிரார்த்திப்பாள். இசையை தொலைக்காட்சியில் பார்த்தும் அவனது பாடலை கேட்டும் மனமகிழ்ந்தபடியும் தனது கதை கவிதை எழுதியும் சாதனாவின் நாட்கள் சென்றது. இங்கே இசையின் பாடல் நிகழ்ச்சியின் இறுதி சுற்றுக்கான நாளும் வந்தது. கடுமையாக பிராக்டிஸ் செய்தான். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற வெறியில். தனது பிராக்டிஸை முடித்தவன் ஒரு சபதம் எடுத்தான். அடுத்த நாள் தன் திறமையை நிலைநாட்டி, அதே சமயம் தனது பாடல் மூலம் இந்த முறை மிகவும் ஆணித்தரமாக தனது காதலையும் அவள் மனதில் நிலைநாட்ட வேண்டும். இதனை கேட்டு தன் காதல் உணர்ந்து அவளே தன்னிடம் வந்து பேச வேண்டும் என்று உறுதியாக நினைத்தவன், தான் நினைத்தது கண்டிப்பாக நிறைவேற வேண்டும் என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்தபடி உறங்கினான். விடியல் அவனுக்கு வெற்றி தருமா? அகம் 17. விடியலும் அழகாய் விடிந்தது. இசையோ பரபரப்பாக தனது இசை சவாலை எதிர்நோக்க தயாராகிக் கொண்டிருந்தான். சீக்கிரமே எழுந்து கிளம்பியவன் கோவில் சென்று தனது இரு பிரார்த்தனையை முன்வைத்து அதில் வெற்றி காண வழி செய்யுமாறு வேண்டிவிட்டு கவினுடன் சேர்ந்து நிகழ்ச்சி நடக்கவிருக்கும் இடத்தை அடைந்தான். மச்சான், எனக்கு பயமா இருக்குடா என இசை கூற, கவினோ, கவலைப்படாத மச்சான், நீ நல்லா பாடுவ, டென்ஷன் இல்லாம இரு என ஆறுதல் கூற, அவனோ அவனை சலித்த பார்வை பார்த்துவிட்டு, அட, அந்த பயம் இல்ல, பாடுறது நல்லா பாடிருவேன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா சனாக்கு இந்த பாட்டு மூலம் என் காதல புரிய வைக்க கடைசி சான்ஸ் இதுதான்டா. அவ என்ன தேடி எப்படியாச்சும் வரணும், அட்லீஸ்ட் என்கிட்ட பேசவாச்சும் முயற்சி பண்ணணும். அதுதான்டா பயமா இருக்கு என இசை கூற, கவினோ, டேய் மச்சான், என்னடா லாஜிக் இல்லாம பேசுற? இதுவரை அவன் உன் ப்ரோக்ராம பாக்கறாளான்னு கூட நமக்கு தெரியல. அப்புறம் எப்படி இந்த கடைசி சாங் மூலமா அவ உன்னை தேடி வருவான்னு நீ நினைக்கிற? வந்தா சந்தோஷம், பட் வரலனா ரொம்ப வெக்ஸ் ஆயிராத. ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரத்துல நடக்காத ஒரு விஷயம். சரி, நீ இப்போ அத பத்தி எல்லாம் நினைக்காம ரிலாக்ஸ்டா இரு என கூறிக்கொண்டிருக்கவும் இசையை பாட அழைக்கவும் சரியாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட் மச்சான், நல்லா பாடு என கவின் அவனை அனுப்பி வைக்க, அவனும் சிறு சிரிப்புடன் தன் இசை பயணத்தின் முக்கிய கட்டத்தை நோக்கி நகர்ந்தான். அங்கே சாதனாவும் இசையின் இறுதி சுற்று நிகழ்ச்சியை காண ஆவலுடன் அமர்ந்தாள் தொலைக்காட்சியின் முன். மேடை ஏறியவன் மனம் முழுவதும் தன்னவள் தன்னை உணர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டும் மேலோங்க ஏக்கத்தோடு பாட ஆரம்பித்தான். பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன் என பாடியவன் அடுத்து இசையின் ஸ்வரங்களுக்காக காத்திருந்தான். இசை ஒலித்துக் கொண்டிருக்க அந்த தருணத்தையும் வீணாக்காமல் தன்னவளிடம் தன் காதலை கூறும் விதமாக, காதல் சொல்லி காத்திருக்கிறேன் கண்மணியே,
காலம் தாழ்த்தாமல் வந்துவிடு, காதலை உணர்ந்துவிடு, உணர்த்திவிடு எனக் கவிதையாக கூறி முடிக்கவும் இசை ஒலித்து முடிக்கவும் சரியாக இருக்க பல்லவியை பாட ஆரம்பித்தான். காற்றின் அலைவரிசை கேட்கின்றதா? கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் விடும் கண்ணீர் வழிகின்றதா? நெஞ்சு நனைக்கின்றதா? மீண்டும் இசையின் வருகை ஒலிக்க, காத்திருக்கும் காதலன் என்னை கணநேரமும் உன்னை காத்து இருக்கும் கணவனாய் மாற்றிடுவாயா கண்மணியே என மீண்டும் கவிதை வரிகள் அவன் மனதிலிருந்து நொறுங்கிய குரலில் வந்து சேர்ந்தது. இசை முடிந்து அவனது பாடல் வரிகள் ஆரம்பமானது. வானம் எங்கும் உன்பிம்பம், ஆனால் கையில் சேரவில்லை எனும் வரிகள் அனைத்தும் அவனது நிலைக்காகவே எழுதப்பட்டது போல் தோன்றிட, உள்ளிருந்து வந்த காதல் ஏக்கமும் சேர்ந்து இசையுடன் இசைக்க தன் இசையின் இறுதிச் சுற்றுக்கான பாடலை பாடி முடித்தவன் அவ்வாறே அங்கு முட்டி போட்டு அமர்ந்து விட்டான். அரங்கம் முழுவதும் விடாமல் சில மணித்துளிகள் கரகோஷம் ஒலிக்க, அதெல்லாம் அவன் காதில் விழுந்ததா என்று தெரியவில்லை. அவனுக்கு அவனவளின் நினைவு மட்டுமே. நிகழ்ச்சி தொகுப்பாளரோ, வாவ் வாவ், ஃபீல் பண்ணி பாடின மாதிரி இருந்துச்சு மிஸ்டர் இசைத்தமிழ். ஆடியன்ஸ் சில பேர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க சொன்னாங்க, கேட்கலாமா என தொகுப்பாளனி கேட்க, அவனோ கேளுங்க என்றான். நீங்க லவ் ஃபெயிலியரா என அவள் கேட்கவும் அவனோ சிரித்தான். என்ன இசை சிரிக்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? நீங்க லவ் பண்ணலன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு என கூறியவள் ஆடியன்ஸ் பக்கம் பார்த்து, அப்படிதானே மக்களே என கேட்க, அவர்களும் ஆமா ஆமா நம்ப மாட்டோம், பதில் சொல்லுங்க என கோரஸாக கூறினர். அவனோ, லவ் ஃபெயிலியர் எல்லாம் இல்லங்க, எப்பவுமே லவ்வர்ஸுக்கு வேணா ஃபெயிலியர் இருக்குமே தவிர லவ்வுக்கு என்னைக்குமே ஃபெயிலியர் இருக்காது. அதே மாதிரிதான் நானும் அவகிட்ட என் லவ்வ சொன்னேன், அவன் நோ சொல்லிட்டா, நான் இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான் என சிம்பிளாக கூறி முடிக்க, தனது காதலை 3 வரியில் சாதாரணமாகவும் அதே சமயம் உணர்வு பூர்வமாகவும் கூறிவிட்டானே என்றுதான் தோன்றியது. மீண்டும் பலத்த கரகோஷம் எழும்பியது. அங்கு சாதனாவோ மனம் முழுதும் பாரத்துடன், கண்ணில் கண்ணீர் அருவியுடன் தொலைக்காட்சியில் அவனை பார்த்தவாறு அமர்ந்திருந்தாள். வீட்டில் அவளது தந்தையும் தாயும் இல்லை என்பதால் உணர்வுகளை அடக்க வேண்டிய அவசியமும் இல்லாமல் போனது. கண்ணீரை துடைக்கக்கூட மனமின்றி அழுதவாறு அவனை பார்த்து கொண்டிருந்தாள். எதேச்சையாக அங்கு பார்கவி வர, இவள் அழுவதை பார்த்தவளுக்கு நன்கு தெரிந்துவிட்டது அவள் இன்னும் இசையை காதலிக்கத்தான் செய்கிறாள் என்று. இவ்வளவு காதல மனசுல வச்சுட்டு ஏண்டி இப்படி மறைக்கிற என மனதில் நினைத்தவள் சாதுவின் முன் வந்து நிற்க, சட்டென தன் கண்ணீரை துடைத்தவள் எதுவும் நடக்காதது போல், ஹே பாரு, வாடி உட்காரு, தமிழ் இப்பதான் பாடி முடிச்சான், செமையா பாடுனா, எப்படியும் அவன்தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன், என்ன இருந்தாலும் நம்ம கூட படிச்ச நம்ம ஃப்ரெண்ட் இல்ல என கூற வந்தவள் ஃப்ரெண்ட் என்ற வார்த்தையை சொல்லும் போது சிறிது தடுமாறினாலும் முயன்று கூறி முடித்தாள். பாருவோ, அவன் பாடுனத பாக்கலடி, ஆனா அவன் பாடி முடிச்சதும் நீ கதறி அழுதத நான் பார்த்தேன் என எந்தவித பாவமும் இல்லாமல் பாரு கூற, அதனை கேட்டு அவள் முகத்தை சாதனா அதிர்ந்து பார்க்க, அவளோ, ஏண்டி இப்படி நீயும் கஷ்டப்பட்டு அவனையும் கஷ்டப்படுத்துற என பாரு கேட்ட அடுத்த நொடி அவளை அணைத்து கொண்டு, என்னால முடியல பாரு, நான் அவனை நினைச்சிட்டு கூட இருந்துருவேன், என் விதி அப்படி, அவனுக்கு என்ன கேடு, அவன் எதுக்கு என்ன இந்த அளவுக்கு காதலிக்கிறான் என அழுதவாறு யோசிக்காமல் உளறிவிட, அதனை கேட்ட பாருவோ, ஹே சாது, நீ என்ன சொன்ன, உனக்கு விதியா, நீ ஏன் அவனை நினைச்சிட்டே வாழணும், நீ அப்பா பேரு கெட்டு போற மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு தானே சொன்ன, இப்ப ஏதோ வேற கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்ற என பாரு கேட்க, அப்பொழுதுதான் சாதுவுக்கு தான் உளறி கொட்டியது புரிந்தது. சட்டென அழுகையை நிப்பாட்டியவள் நிமிர்ந்து அவளை பார்க்க, அவளோ இன்னும் கேள்வியை கண்களில் தேக்கியபடி சாதுவை பார்க்க, சாதுவோ என்ன கூறுவதென்று தெரியாமல் தவித்தாள். அதே சமயம் தொலைக்காட்சியில் பாட்டு நிகழ்ச்சியின் வெற்றியாளரை கூறும் தருணம் வர, ஹே வின்னர் அனௌன்ஸ் பண்ண போறாங்க என கூறிவிட்டு பேச்சை மாற்ற எண்ணி தொலைக்காட்சியில் கவனம் பதித்தாள். அங்கே போட்டியாளர்கள் அனைவரும் தங்களது திக் திக் நிமிடங்களில் பயணித்துக் கொண்டிருந்தனர். ஏனோ இசைத்தமிழுக்கு வெற்றி கிட்டவில்லை. அனைவருக்கும் அவன் பாடல் பிடித்திருந்தாலும் ஜெயித்தது என்னவோ வேறு இருவர்தான். முடிவை கேட்டதும் இசையின் பாடலை ரசித்து கேட்ட அனைவருக்கும் வருத்தமே, அவன் ஏன் வெற்றி பெறவில்லை என்ற ஆதங்கமும்.
கவினுக்கோ தன் நண்பன் மேல் இருந்த அக்கறையில் கோபம்தான் வந்தது. மச்சான், நிஜமாவே நீதாண்டா நல்லா பாடுன, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு என கோபமாய் கூற, இசையோ, மச்சான் அப்படியெல்லாம் இல்லடா, என்னை விட அவங்க நல்லா பாடியிருப்பாங்க, அவ்வளவுதான், விடு, ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்ததே எனக்கு சந்தோஷம்தான் என கூறியவன் புன்னகைத்தான். பிறகு கவினும் இசையும் நிகழ்ச்சி முடிந்து கிளம்ப போக, நிகழ்ச்சியின் நடுவர்கள் நால்வரில் ஒருவரான மிக பெரிய பாடகர் சந்தான பாரதி தனது பிஏவை விட்டு இசையை தனது கேபினுக்கு அழைத்து வர சொல்ல, இசையும் கவினும் ஆச்சரியமாக பார்த்தனர். கவினோ, என்னது, பாடகர் சந்தான பாரதி சார பார்க்க போறோமா என வாயை பிளந்தான். பிறகு இருவரும் மகிழ்ச்சியாய் அவரின் பின்னே சென்றனர். எக்ஸ்கியூஸ் மீ சார் என கேட்டபடி இருவரும் உள்ளே நுழைய, அவரோ, வா இசை, உனக்காக தான் வெயிட் பண்றேன் என கூற, அவனோ ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் அவரை நோக்கி, ஐயோ, என்னால நம்பவே முடியல சார், நீங்க எனக்காக வெயிட் பண்றதா, சொல்லுங்க சார் என்றான் ஆவலாய். அவரோ, உட்கார் இசை என்றவர் கவினை பார்த்துவிட்டு, இவரு என இழுக்க, இசையோ, சார், இவன் என் நண்பன் கவின் என கூற, ஓ ஃப்ரெண்டா, இப்போ பிரச்சனை இல்ல, நீங்களும் உட்காருங்க கவின் என அவர் கூறவும், கவினுக்கோ வானில் பறக்காத குறைதான். ஐயோ சார், நீங்க எவ்வளவு பெரிய சிங்கர், நான் உங்க முன்னாடி உட்கார்ந்திருக்கேன்னு நினைக்கும் போது ஐயோ பட்டாம்பூச்சி பறக்குதே, நான் உங்களோட ரசிகன் சார் என மகிழ்ச்சி கடலில் மிதந்தவாறு கூற, அவரோ புன்னகைத்தபடி நன்றி என்றார். பிறகு இசையிடம் திரும்பியவர், இசை, நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டிருக்கேன்னு தெரியுமா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், யார்கிட்டயும் சொல்லாதீங்க ரெண்டு பேரும் என கூற, இருவரும் புரியாமல் பார்த்தனர். இசை, நீ வின்னர் ஆகலன்னு வருத்தப்படாத, வின்னர் செலக்ஷன்ல பாலிடிக்ஸ் தான் நடந்திருக்கு, எனக்கும் வேற வழி தெரியல, ஆனா எப்பவுமே எனக்கு பர்சனலா உன்னோட குரல் ரொம்ப பிடிக்கும், உன்னோட உருக்கமான குரல் என்ன அசைச்சு பாத்துருச்சு, நிஜமாவே உனக்குள்ள திறமை இருக்கு, அந்த திறமைய என் கண்ணு முன்னாடி வீணா போக விட மனசு வரல, நான் கூடிய சீக்கிரம் ஒரு ஆல்பம் பண்ணலாம்னு இருக்கேன், அதுக்கு எனக்கு ஒரு கோ சிங்கர் தேவைப்படுறாங்க, உன் வாய்ஸ் தான் அதுக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும்னு தோணுது, அதான் உன்கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாமேன்னு வர சொன்னேன் என அவர் சாதாரணமாய் கூற, கவினுக்கும் இசைக்கும் நெஞ்சுவலி வராத குறைதான். இசையோ, ஐயோ சார், எவ்வளவு பெரிய வாய்ப்பு எனக்கு, கடவுளே, என்னால நம்ப முடியல, இந்த வாய்ப்பு எனக்கு வர மாதிரி சார், ஒப்பீனியன் எல்லாம் இல்ல, நான் கண்டிப்பா நல்லா பாடுவேன் சார், அதுவும் என்னோட முதல் பாடலே த கிரேட் சிங்கர் சந்தான பாரதி சார் உங்க கூட, நீங்க எனக்கு தெய்வம் சார், ஐயோ எனக்கு சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு கூட தெரியல, நன்றி எல்லாம் சொன்னா பத்தாது என கூறியவன் எழுந்து அவரிடம் ஆசி வாங்கினான். கவினோ, என் நண்பனுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார், கடவுள் ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதவை திறப்பாருன்னு சொல்லுவாங்க, இப்பதான் நேர்ல பாக்குறேன், அதுவும் இது வாழ்க்கைய எங்கேயோ கொண்டு போக போற கதவு, உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது சார் என கவின் கண் கலங்கி கூற, அவரோ, அவன்கிட்ட திறமை இருக்கு, நான் வாய்ப்பு கொடுத்தேன், அவ்வளவுதான், இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, ஆனா நீ செய்யறது பெரிய விஷயம் என்றவர் கவினை பார்த்து கூற, அவனோ புரியாமல் முழித்தான். அவரோ, தன் நண்பன் முன்னேற போறான்னு நினைச்சு சந்தோஷத்துல கண் கலங்குற ஃப்ரெண்டெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், இவனை விட்டுறாத இசை என அவர் கூற, இசையும் தன் நண்பனின் தோளில் கை போட்டு, கண்டிப்பா மாட்டேன் சார் என்றான். கவினும் புன்னகைத்து கொண்டான். பிறகு அவரோ, ஓகே இசை, இது என் நம்பர், உன் நம்பர் பிஏ கிட்ட கொடுத்துட்டு போ, நான் கூடிய சீக்கிரம் டேட் கன்ஃபார்ம் பண்ண கூப்பிடுவேன் என கூற, இருவரும் நன்றியாக அவரை பார்த்துவிட்டு கிளம்பினர். வெளியே வந்ததும் இசையோ கவினை அணைத்து கொண்டு, நீ என் சூர்யாடா, என் நண்பன்டா, என் பார்த்தாடா என கூறிக்கொண்டே இருக்க, கவினோ, மச்சான் பசிக்குது, சாப்பிட போலாமா என கேட்க, இசைக்கோ எங்காவது போய் முட்டிக் கொள்ளலாம் போல் இருந்தது. நாதாரி நாயே, நான் எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருக்க, உனக்கு சோறு கேக்குதா, சோறு என தலையில் அடிக்க, அவனோ, எனக்காக சோறு கூட வாங்கி தர மாட்டியா, அப்போ எனக்கு பசிக்கும்ல, நான் சாப்பிடணும்ல என பாவமாக கூற, இசையோ சிரித்து விட்டான். டேய் மச்சான், நீ கேட்டா என் தங்கச்சிய கூட கட்டி கொடுப்பண்டா, சோறு வாங்கி தர மாட்டேனா என கூற, கவினோ முழித்தான். பிறகு, நமக்கு சோறுதான் முக்கியம் என கூறியவன் முன்னே செல்ல, அவன் முழித்ததை கண்டு கொண்ட இசையோ, என்ன பையன் திரு திருன்னு முழிக்கிறான், அப்ப நாம கெஸ் பண்ணது கரெக்ட் தானா, பாக்கலாம் எங்க போயிட போறான் என நினைத்தவனுக்கு
அவனே அவனுக்கு நிஜமாகவே மச்சானாக வந்துவிட்டாலும் சந்தோஷம்தான் என்று தோன்றியது. அங்கே சாதனாவிற்கோ மிகவும் வருத்தமாகி போனது. அவன் வெற்றி பெறவில்லையே என. பாருவோ வேண்டுமென்றே, எனக்கென்னவோ அவன் உன்னை நினைச்சிட்டே இருந்ததுனாலதான் ஒழுங்கா பாடலையோன்னு தோணுது சாது என கூற, அதனை கேட்டு சாதனா குற்ற உணர்வாய் உணர்ந்தாள். இருந்தும் அவன் பாடியதை இவள்தான் கேட்டாள் அல்லவா? இல்லடி, அவன் ரொம்பவே நல்லா பாடனான். நீ கேட்காம எதுவும் சொல்லாத பாரு, மனசு வலிக்குது என சாது கூற, பாருவோ சரி அதை விடு, நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல என பாரு கூற, கடவுளே மறுபடியும் அதையே கேட்கிறாளே என நினைத்தவள், என்ன பதில்டி என தெரியாமல் கேட்பது போல் கேட்க, அவள் தடுமாற்றம் அவள் கண்ணில் நன்றாகவே தெரிந்தது. ஒண்ணுமில்ல என கூறிவிட்டு தொலைக்காட்சியில் கவனம் பதித்தாள் பாரு. சாதுவோ, ஐயோ ஏதோ ஒண்ணு நினைச்சு வச்சிருக்கா போலயே, கேட்டுட்டா கூட ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம், அமைதியா வேற இருக்கா, என்ன ஆக போதோ என நினைத்து பயந்தவள், இதற்கு மேல் இங்கிருந்தால் ஏதேனும் அவள் கண்டுபிடித்து விடக் கூடாது என்று நினைத்து, பாரு எனக்கு தலை வலிக்குது, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் என கூறியவள் அறைக்குள் சென்று படுத்து விட்டாள். செல்லும் அவளையே பார்த்த பாருவோ, நீ என்கிட்ட ஏதோ ஒண்ணு மறைக்கிற சாது, அது ஏதோ பெரிய விஷயமா தோணுது, இப்ப கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிப்ப, அதனால நீ சமாளிக்க முடியாதபடி ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிட்டு அப்புறம் உன்கிட்ட கேக்குறேன் என நினைத்தவள் டிவியில் வேறு சேனல் பார்க்க ஆரம்பித்தாள்.